Hi everyone, welcome back to my channel. So, we are learning how to make long sentences. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது present perfect tense யூஸ் பண்ணி எப்படி long sentence உருவாக்குவது அப்படின்ற விஷயம். ஸோ அதுக்காக நாங்கள் prepositions-ஐ யூஸ் பண்ணிக்கொள்ள போகிறோம். First, present perfect tense என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். So, what is the sentence structure of present perfect tense? Subject, have or has, then V3 form of the verb. What is the V3 form of the verb? Past participle form of the verb. ஒரு வேர்புக்கு 3 ஃபார்ம் இருக்குது, V1, V2, V3. அதில் V3 என்பது past participle form. இதைத்தான் நாங்கள் present perfect tense sentenceல யூஸ் பண்ணி கொள்ள வேண்டும். ஸோ அதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் முதல்ல சப்ஜெக்ட் வரும். சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற விதமாக have அல்லது has என யூஸ் பண்ண வேண்டும். சப்ஜெக்ட் I, we, you, they and plural நவுனாக இருந்தால் have இணையும், he, she, it அல்லது சிங்குலர் நவுனாக இருந்தால் has இணையும் யூஸ் பண்ணி அதுக்கு பிறகு V3 ஃபார்ம் ஆஃப் த வேர்பை யூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். ஸோ நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் சென்டென்ஸ் உருவாக்குவது எதுக்காகண்டா இறந்த காலத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷன் அல்லது ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு ஆக்ஷன் பற்றி பேசும்போது ஸோ அது எப்போ நடந்தது அப்படின்ற டைமை பர்ஃபெக்ஷனாக குறிப்பிடப்படாமல் சொல்லக்கூடிய சென்டென்சஸ் தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் சென்டென்சஸ். ஸோ இந்த சென்டென்சஸில் நாங்கள் சொல்லக்கூடிய இந்த ஆக்ஷன்ஸ் கம்ப்ளீட்டான ஆக்ஷன்ஸ் ப்ரெசண்ட்லேயும் அதோட இம்பேக்டை கொண்டிருக்கும், அல்லது இறந்த காலத்தில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஆக்ஷனாக இருந்தால் அது இன்னமும் தொடர்ந்து அதே விதமாக நடந்து கொண்டு இருக்குது. இவ்வாறான சந்தர்ப்பங்களை தான் நாங்கள் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி சென்டென்சஸ் உருவாக்கி பேசுவோம். ஸோ லெட்ஸ் see example sentences. First one, I have lived. I have lived. Lived என்பது live இனுடைய V3 form. I have lived. நான் வாழ்ந்திருக்கிறேன். ஸோ இதுக்கு நாங்கள் ஒரு ப்ரிப்போசிஷனை சேர்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த சென்டென்ஸை கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸ் நிறைய இருக்குது. To, with, for, since, over, about, இந்த மாதிரி நிறைய ப்ரிப்போசிஷன்ஸ். ஸோ இவற்றை யூஸ் பண்ணி எங்களுக்கு சென்டென்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொள்ளலாம். See this example. I have lived in this city. நான் இந்த சிட்டியில் வாழ்ந்திருக்கிறேன். I have lived in this city for 10 years. 10 வருடங்களாக. நாங்கள் ஒரு ஆக்ஷன் நடக்கக்கூடிய காலப்பகுதியை குறிப்பிடும் போது for என்ற ப்ரிப்போசிஷனை யூஸ் பண்ணுவோம். I have lived in this city for 10 years. ஸோ இன்னொரு சென்டென்ஸை நாங்கள் பார்க்கலாம். They have traveled to many countries with their friends over the past decade. Can you understand this sentence? First part என்னன்னு கேட்டால் சிம்பிளான ஃபார்ம் என்ன? They have traveled. அவர்கள் பயணித்திருக்கிறார்கள். To many countries. To many countries. நிறைய நாடுகளுக்கு. With their friends. யாருடன்? நண்பர்களுடன். With என்பது உடன் என்ற மீனிங்கில் வருது. With their friends. Over the past decade. Decade என்றால் 10 வருடங்களை கொண்ட காலப்பகுதி. ஸோ கடந்த 10 வருடங்களாக அவர்கள் ஃப்ரெண்ட்ஸுடன் பல்வேறு நாடுகளுக்கு பயணித்திருக்கிறார்கள். நெக்ஸ்ட் ஒன், she has read. She has read. Read என்பது read இனுடைய V3 form. ஸோ அதோட ஸ்பெல்லிங் read இனை போலவே இருந்தாலும் நாங்கள் அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவது read என்று. She has read a book with excitement since the morning. அவள் புத்தகத்தை வாசித்திருக்கிறாள். எப்போ? மார்னிங்கில் இருந்து. since the morning. with excitement. அவளுடன். ஓகே, ஸோ இந்த மாதிரியாக எங்களுக்கு ஷார்ட் சென்டென்சஸை ப்ரிப்போசிஷன்ஸ் யூஸ் பண்ணி எங்களுக்கு தேவையான விதமாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொள்ளலாம். Now you also can make your own sentences for the practice. So practice well. Let's meet in the next session.
If you think this video is useful for you, you can click the like button and subscribe to my channel to get more videos. So until the next session, take care.